ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ரெசிபி ஒன்று ஷேர் பண்ண போகிறாங்க. ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இந்த ரெசிபியை நம்மளோட மெனுவில் புதுசாக ஆட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா, பெங்களூர் ஃபேமஸ் தொன்னை பிரியாணி தாங்க. அதுவும் சிக்கன் தொன்னை பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். தொன்னை மட்டும் இங்கே கிடைக்கல, பட் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சது தான் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் தொன்னை பிரியாணி ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான சிக்கன் 1/2 kg சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ரீன் பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பச்சை மிளகா, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட ஒரு 200 grams ஆஃப் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக. இது வந்து தாளிப்புக்கு தேவையான மசாலா. இது கஸ்தூரி மேத்தி, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஜாதி பத்திரி, கல்பாசி, அப்புறம் ஸ்டார், அந்த இது சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூனு. கீழே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். மசாலாவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூட ஆயில் தேவையான அளவு. கூடவே பார்த்தீங்கன்னா கேர்டு வந்து நான் எடுத்திருக்கேன். கேர்டு வந்து நான் காட்டுறேன். கேர்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1/2 kgக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் கேர்டு தேவைப்படும். உப்பு தேவையான அளவு. ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள். லெமனும் கீயும் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொன்னை பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சிக்கனை வந்து நல்லா வந்து மசாலா தடவி ஊற வைக்க போகிறோம். ஸோ 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப் வந்து கேர்டு எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு 1/2 கப் கேர்டு வந்து போதும். ஸோ இது கூடவே அடுத்து நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இந்த சிக்கனுக்கு மசாலாவுக்கு மட்டும், இப்போ சிக்கனுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசிலாம் போடுறப்போ பிரியாணிக்கு தேவையானப்போ நம்ம அப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். அது கூடவே 1/2 kgக்கு நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடரை ஆட் பண்ணுறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா 1/2 kgக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனும், 1 kgக்கு 2 டேபிள் ஸ்பூன் போதும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் வந்து மசாலா. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா நம்ம கலந்து வைக்கும்போது அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம பண்ணுற இந்த தொன்னை பிரியாணிக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த க்ரீன் பேஸ்ட் வந்து ரெடி ஆகணும். ஸோ இப்போ இந்த மசாலா தடவி ஃபஸ்ட்டு எப்போவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் இந்த மசாலா ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால எப்போவுமே வந்து இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு சைடு வச்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம தொன்னை பிரியாணிக்கு தேவையான இந்த க்ரீன் பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, அது கூடவே மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா லைட்டாக வந்து ஆயிலில் வந்து வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 2-3 நிமிஷம் வந்து இந்த ஆயிலே நல்லா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சாட்டே பண்ணதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இருக்குல்ல, நான் இன்றைக்கி 1/2 kgக்கு 200 grams ஆஃப் ஆனியன் எடுத்திருக்கேன். அதில் 100 grams ஆஃப் ஆனியன் வந்து இப்போ இது கூட சேர்த்துருவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அந்த ஆனியன் வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்போவுமே பாதி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, நல்லா அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்து வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த தொன்னை பிரியாணிக்கு அதோட கலர் வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து நம்மளுக்கு இந்த பேஸ்ட் மூலயமா தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு இதில் தான் வந்து கிடைக்கும். ஸோ நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் நம்மளுக்கு வதங்கினா போதும் புதினா, கொத்தமல்லி. இப்போது நம்ம புதினா, கொத்தமல்லி இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது ஒரு சைடு எடுத்து வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த க்ரீன் பேஸ்ட் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு நம்ம பிரியாணி பாத்திரத்தையும் அடுப்பில் வச்சு நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி பாத்திரம் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நான் இன்றைக்கி 1/2 கப் கிட்ட ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ ஆயில் வந்து இப்போ நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம அடுத்து வந்து தாளிப்புக்கு தேவையான பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயிலும் சூடாகிடுச்சு. இதுக்கு தாளிப்புக்கு தேவையான பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிரியாணி இலை, அது கூட கஸ்தூரி மேத்தி, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஜாதி பத்திரி, அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகன்ட்டு எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வந்து லைட்டாக வந்து இந்த ஆயிலே வந்து சாட்டே பண்ணிக்கோங்க.
இப்போது நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணதும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பேலன்ஸ் 100 கிராம்ஸ் ஆஃப் ஆனியன் இருக்குல்ல, அந்த ஆனியனையும் இப்போ சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிப்போம். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன், எப்போவுமே பிரியாணிக்கு எப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுமோ அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம இப்போ வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் ரொம்பவே குட்டிங்க, அதனால் நான் வந்து இப்போது 2 ஸ்பூன் போடுறேன். ஆனால் 2 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் நல்லா வந்து சாட்டே ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா வந்து சிக்கன் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்குல்ல, அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour கிட்ட ஊறி இருக்குங்க. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே 1 hour நல்லா ஊற வைக்கலாம், உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் கையிலே நல்லா வலிச்சு இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மசாலாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண அந்த சில்லி பவுடர், மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ சிக்கனை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கனை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்து மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மசாலாலேருந்து கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த க்ரீன் பேஸ்ட்டு, அதையுமே இது கூட ஆட் பண்ணி இப்போ இதையுமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கும். நம்மளுக்கு சிக்கனும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து நல்லா வெந்திருக்கும். ஃப்ளேவர் அந்த க்ரீன் பேஸ்ட்டோட ஃப்ளேவரும் வந்து மசாலாவில் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக வந்து வந்திருக்கும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம மசாலா அந்த க்ரீன் பேஸ்ட் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி அந்த மசாலாலேருந்து எண்ணெய் திரிஞ்சு மேலே மிதந்துட்டுருக்கு, எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னுட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இங்கே நாங்கள் கனடாவில் யூஸ் பண்ணுற சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு வெந்துடும். ஸோ இப்போ பார்க்கும்போதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% கிட்ட வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 கப்பு சிக்கன் பிரியாணிக்கு. இதுவே நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சிங்கன்னா 1க்கு 2 கப்பு. இதுதான் வந்து 1 கப் எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி மட்டன் பிரியாணிக்கு. சிக்கனுக்கு 1 கப் தண்ணி, 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எப்போவுமே சரி எந்த பிரியாணியுமே இருக்கட்டும், ஒரு கல் உப்பு வந்து கூட இருக்கணும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துப்போம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அரிசி சேர்ப்போம்ல, அப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம உப்பு செக் பண்ணணும். உப்பு வந்து அப்போ ஒரு கல் உப்பு வந்து கூட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கனடாவில் சீரக சம்பா அரிசி நான் எங்கே வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா யாழ் சூப்பர் மார்க்கெட்டு ஸ்கார்ப்ரோவில் இருக்கிறது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு உருதரன் பிராண்டுது பச்சரிசி சீரக சம்பா அரிசி, பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு இருக்கும். அதில் நீங்கள் பச்சரிசி வாங்குங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணி நான் இப்போ வரைக்கும் நான் ஆர்டர்ஸ்க்குமே சரி வீட்டுக்குமே சரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம எல்லா அரிசியும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சு, ஒரு கல் உப்பு வந்து கூட இருந்ததுன்னா நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரை லெமன் போதுங்க. அரை கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 லெமன் போதும். ஸோ இப்போ லெமனை நல்லா புழிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருந்தது, ஸோ அதனால தான் நல்லா புளிய முடியல. ஸோ இப்போ லெமன் நல்லா புழிஞ்சிட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்மளுக்கு தண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போது 10 நிமிஷம் கழித்து தட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இப்போ கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுருங்கி அரிசி வந்து மேலே வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வச்சுக்கலாம். நீங்கள் தட்டு ஓப்பன் பண்ணதுமே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் சுருங்கி அரிசியும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 30% கிட்ட வந்து வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுட்டு
தட்டு போட்டு மூடி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம தம்மில் வைக்க போகிறோம். அடுப்பை நீங்கள் ஃபுல் ஸ்லோவில் வந்து வச்சுடுங்க. இப்போ நம்ம பிரியாணியை தம்மில் வச்சு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நம்மளோட சிக்கன் தொன்ன பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குன்ட்டு. அதோட டெக்ஸ்சர் கலர் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா வந்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொறுமையாக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னுட்டு நம்மளோட சிக்கன் தொன்ன பிரியாணி. ஸோ இது தொன்னையில் வச்சு நம்ம கொடுத்துருந்தோன்னா செமையாக இருக்கும். பட் எனக்கு இங்கே தொன்னை மட்டும் கிடைக்கல. ஸோ அதுக்கு மட்டும் சாரிங்க. பட் நம்மளோட பிரியாணி வந்து நல்லாவே சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா அந்த கலர் எல்லாமே பாருங்கள். அந்த க்ரீன் கலர் சூப்பராக வந்திருக்கு. சாதம் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக அந்த டெக்ஸ்சர் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளோட பெங்களூர் ஃபேமஸான தொன்னை பிரியாணி, சிக்கன் தொன்னை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் தொன்னை பிரியாணியை, உங்கள்கிட்ட தொன்னை இருந்தால் தொன்னையில் வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் பவுலில் வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரைத்தா தாங்க வச்சுருக்கேன். ரைத்தாவும் அது கூட கொஞ்சமாக சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் கிரேவி நான் எப்படி பண்ணேன் நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்பவே சிம்பிளாக தாங்க நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ரெடி பண்ணியிருக்க சிக்கன் கிரேவியில் வந்து இப்போ அதையுமே கொஞ்சம் எடுத்து வச்சு நம்மளோட சூப்பரான பெங்களூர் ஃபேமஸ் சிக்கன் தொன்னை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நம்மளோட சிக்கன் தொன்னை பிரியாணியை சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்ட்டு. சிக்கனை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து குக் ஆகிருக்குன்னுட்டு. சிக்கன் எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. உங்களுக்கு அரிசியுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக உதிரியாக சீரக சம்பா அரிசி எவ்வளோ டெக்ஸ்சராக ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு நமக்கு தொன்னை பிரியாணிக்கு தேவையான டெக்ஸ்சரும் கலரும் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் கிரேவிலேருந்து சிக்கன் கொஞ்சம் எடுத்து அதை ரைஸ் கூட கொஞ்சம் வச்சு மேலே கொஞ்சம் ரைத்தா வச்சு அது அப்படியே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க. நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்மளுக்கு ஃப்ளேவர்ஃபுல் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த பிரியாணி நான் எனக்கு செஞ்சதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேமாஸ் கிச்சன் டொரண்டோ கேட்ரிங் சர்வீஸ் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஏற்கனவே சென்னை ஸ்டைல் பிரியாணி, திண்டுக்கல் ஆம்பூர் ஸ்டைல், சிக்கன் மட்டன் வெஜ் பிரியாணின்னு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த பெங்களூர் ஃபேமஸ் சிக்கன் மட்டன் தொன்னை பிரியாணி வெஜ் நான்வெஜ்னு ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 சைஸஸ் ஆஃப் ட்ரேயில் அவைலபிளாக இருக்குது. ஸ்மால், மீடியம் ட்ரே, லார்ஜ் ட்ரேன்னுட்டு நம்ம பார்ட்டி ஆர்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சிங்கிள் ட்ரேவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹோம் மேக்கர் இன் டொரண்டோவில் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதே மாதிரி சூப்பராக குக் பண்ணி தரேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த பிரியாணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.